அதுல இருந்தும் சரி, இல்ல இந்த ஒரு லைவ்ல இருந்தும் சரி. ஆனா கிரிஞ்சா தான் நடந்துகிட்டே இருக்குது. கிரிஞ்சு அப்படியே அப்படியே ஒழுகுது போயிட்டு ஒருத்தனுக்குலாம். அந்த ஒவ்வொருத்தனுக்கு அந்த லவ் முடியவே அந்த ஒரு ஸ்டார்ட் ஆகுற மாரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு அவனுக்கே. ரொம்ப ஒரு கிரிஞ்சா கிரியேட் பண்றாங்களா அப்படிங்கிறது அவனுக்கே தெரியுதா தெரியலையான்னு தெரியல. நேத்து லைவ் பார்த்திருந்தீங்களான்னு தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு லைவ் பார்த்திருந்தீங்களான்னு தெரிஞ்சிருக்கும். அந்த இது யார் பண்ணாங்க? என்ன பண்ணா? அப்படிங்கிறத நான் இந்த வீடியோல சொல்றேன். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆனா சீசனுக்கு சீசன் ஒருத்தன் மாட்டிடுறாங்க இந்த மாரி. கண்டிப்பா சீசன் மாட்டிடுறான். இந்த போன சீசன்ல வந்துட்டு நம்ம நிக்சனா இருக்கட்டும். நிக்சன் எவ்வளவு கிரிஞ்சா பண்ணாப்ல, எவ்வளவு ஒரு ஒரு அசிங்கமா பண்ணாப்லங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த ஸ்டார்ட்டிங்ல கொஞ்சுறது, வலியுறது, அச்சச்சோ தாங்கவே முடியல அவன. அண்ட் அதே மாரி வந்துட்டு இப்போ ஒரு ஆள் நம்ம வந்திருக்காப்ல. யாருன்னா நம்ம ஷெரீஃப் தான். என்னன்னா அவன் வந்துட்டு என்ன பண்றான்னா, அவன் பண்றது அப்படியே பச்சையா தெரியுது. லைவ் பார்த்தாங்கன்னா தெரியும். அண்ட் எபிசோட்ல போட மாட்டேங்கிறாங்க மேக்ஸிமம். அந்த இத போடல. எப்படின்னா லைவ்ல என்ன நடக்குதுன்னா, இவன் வந்துட்டு இந்த பாய்ஸ் டீம் கூட இருக்கிறத விட கேர்ள்ஸ் டீம் மட்டும் தான் இருக்கிறான் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவன் கேர்ள்ஸா கூட மாறிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேர்ள்ஸா கூட மாறிடலாம். ஏன்னா அங்கிட்டு தான் ரொம்ப நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்புறம் நேத்து வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ. அண்ட் இன்னைக்கு பார்க்கறேன், இன்னைக்கு அந்த ஒரு பக்கெட்டே இருக்க மாட்டேன். பாய்ஸ் டீமா ஒரு வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டேறான். ஒரு வாய்ஸ் கொடுக்க மாட்டேறான். ஆனா கேர்ள்ஸுக்கு இங்கிட்டு கேர்ள்ஸ் பக்கெட்டு சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, உட்காரதா இருந்தாலும் சரி, என்ன பண்றதா இருந்தாலும் சரி, நம்ம கேர்ள்ஸ்கிட்ட தான். அவன் அங்கே கேர்ள்ஸ்கிட்ட கொஞ்சிறதா இருக்கட்டும், அங்க வலிகிறதா இருக்கட்டும், எல்லாமே தாங்கிக்க முடியாத விஷயம் தான். ஏன்னா அவங்களுக்கே தெரியுமா என்னன்னு தெரில. கிரிஞ்சா நடக்கிறது இப்படி இருக்கோமே, நம்ம இவ்வளவு கேமரா இருக்குது, இவ்வளவு கேமராக்கு பயந்துதான் நம்ம இருக்கணும். அப்பயாச்சும் கொஞ்சம் அடக்கி இருப்போம். ஆத்திரத்தை அடக்கலாம், அடக்க முடியாது அப்படிங்குவாங்க. அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு இவன் போயிட்டானா என்னன்னு தெரியல. ஏன்னா சின்ன பையன்ல தமாத்துண்டு ஆங்கர் தான் அத்தனை இது நிப்பாட்டினது அப்படிங்கிறது ஒரு மாதிரி. சின்ன பையன் மட்டும் பார்க்கக்கூடாது, ஓகேங்களா? சின்ன பையன் மட்டும் பார்க்கக்கூடாது. ஏன்னா அவன் பண்ற சேட்டைங்களா இருக்கு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு அவன் வந்துட்டு அங்கிட்டு பாய்ஸ் டீம்ல இருக்கிறத விட ஒரு 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 10 மினிட்ஸ் பாய்ஸ் டீம்ல இருந்தானா அங்க 1.5 மணி நேரம் அங்க இருக்காங்க. அப்படி நினைக்கும் போது நம்ம என்ன பண்றது? சரி, ஒரு ஃப்ரெண்ட்லியா இருந்தா கூட பரவாயில்ல. ஒரு ஃப்ரெண்டா இருக்காங்க, சரி ஓகே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அவங்க ஃப்ரெண்டாவும் இல்லையே. அங்கிட்ட அந்த ஒரு எப்படின்னா அப்பதான் எல்லாமே அறிமுகமானாங்க. அவனை பத்தி யாருமே தெரியாது. அதனால அப்பதான் அறிமுகமானாங்க. அவன் வந்ததுல இருந்து நானும் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அந்த அதுவும் இந்த ஜாக்லின் கூடலாம் ரொம்ப அட்டாச்மெண்ட். இந்த ஜாக்லின் கூட நம்ம பவித்ரா, சாரி, நம்ம யாரு தர்ஷகுப்தா கூட, இவங்க 2 பேருமே ரொம்ப அட்டாச்மெண்ட். அப்படியே மச்சான் கிச்சான்னு கிச்சான்னு போறாங்க. அண்ட் அந்த இதை பார்க்கும்போது ரொம்ப ஒரு சேட்டா பிடிச்ச பையலா இருக்கான். இந்த மாரி படத்துல வர மாதிரி தான் சேட்டா பிடிச்ச பையன் தானே நீ அப்படிங்கிற ஒரு இது. அண்ட் அடுத்து வந்துட்டு நம்ம காதல் ஜோடி, 2 காதல் ஜோடி, நம்ம அன்வர் அண்டு வந்துட்டு யாருன்னா நம்ம அன்சிதா. அவங்க அந்த 2 பேருமே நம்ம காதல் ஜோடிகள்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அவங்க உள்ள வந்திருக்காங்க. அந்த காதல் ஜோடியா இருந்தாலும் வெளியில எவ்வளவு பெரிய ஃபைட் வந்துச்சு அப்படிங்கிறத நான் வீடியோ போட்டிருந்தேன். மறக்காம அந்த ஆடியோ லீக்லாம் நான் அப்படியே ஆடியோ லீக் பண்றதெல்லாம் அப்படியே சொல்லியிருந்தேன். அந்த ஆடியோலாம் போட்டு காமிச்சிருந்தேன். மறக்காம போய் செக் பண்ணி பார்த்துருங்க. அண்ட் என்னன்னா இப்போ வந்துட்டு அந்த அன்வர் வந்துட்டு என்ன பண்றான்னா, அர்ணவ் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, ஒரு கேம் விளையாடுறாங்க. என்ன கேம்னா, ஒரு சும்மா அவங்கக்குள்ள மட்டும் ஒரு சும்மா இருக்க வேணாயா, ஐயோ முதுகுலாம் வலிக்குது, போய் ஒரு விளையாடலாம் அப்படின்னு விளையாடுறாங்க எல்லாருமே சேர்ந்து. அது வந்து அது ஆளு யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ரவிச்சந்திரன். அவரால் அதிகமா முடியாது. ஏற்கனவே அவருக்கு டாஸ்க்லாம் அவரெல்லாம் எதுக்கு உள்ள கொண்டு வந்தாங்கன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னமும் நான் சத்தியமா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அவரெல்லாம் எதுக்குடா உள்ள கொண்டு வந்தீங்க? அவர் உள்ள வந்து ஒரு பிரோஜனமும் இல்லை அப்படிங்கிற ஒரு இதுக்கு. ஏன்னா ஒரு மைண்ட் கேம் மட்டும்தான் இருக்குதை வச்சு அவரு. ஆனா பிசிக்கலி எந்த ஒரு இதுவுமே கிடைக்கல. அண்ட் அது மாதிரி வந்துட்டு அவங்க வந்துட்டு கேம் விளாடுறாங்க. கண்ணாமூச்சி கேம் விளாண்டுட்டு இருக்கும்போது நம்ம அர்ணவ் வந்துட்டு அதில் வந்துட்டு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டு இருக்கும்போது ரொம்ப ரொம்ப கிரிஞ்சா பேசுகிறாங்க. ஏன்னா அது வந்துட்டு ஒரு டிவி ஷோன்னு அவங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரில. ஏன்னா அந்த ஒரு டிவி ஷோவில் எப்படி இருக்கணுங்கிறதுன்னு தெரில. ஆல்ரெடி அவங்களாம் ஒரு ஆக்டர் தான் அப்படிங்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்னன்னா வந்துட்டு டிவி ஷோவில் வந்துட்டு இப்படி இருக்காங்க. ஏன்னா பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் சின்ன பசங்களாக இருக்கட்டும், ஒரு சைல்ட்ஹுட் எல்லாருமே பார்க்குறாங்க. பெரியவங்கலேருந்து சின்னவங்கலேருந்து எல்லாருமே பார்க்குறாங்க. அண்ட் இந்த இது வந்துட்டு லைவ்ல வந்திருக்கு. ஆனால் எபிசோடில் வருமாங்கிறது எனக்கு தெரில. அதில் வந்துட்டு என்ன சொல்கிறாப்புலன்னா, அன்வர் வந்துட்டு என்னை எப்படி அன்சிதா கேட்குறாங்க, என்னை எப்படி நீ கண்டுபிடிச்ச அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உன் டிக்கியை பார்த்து தான் நான் கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரிஞ்சான ஒரு பதில். இதெல்லாம் ஒரு பதிலே கிடையாது. எனக்குலாம் அப்படியே அந்த இது சொல்லும் போது எனக்கு செம்ம காண்டா தான் ஆச்சு. ஏன்னா ஒரு இவ்வளோ கேமரா இருக்கு, இப்படி இருக்கு, அதை வச்சுட்டு நீங்க ஒரு ட்ரெஸ் கலரை சொல்லியிருக்கலாம், அந்த மாதிரி ஒரு இதை சொல்லியிருக்கலாம். நீங்க வந்துட்டு இதை வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிற இது வந்துட்டு ரொம்ப காண்டா தான் இருந்துச்சு எனக்கே. அண்ட் இந்த 2 கிரிஞ்சிஸுங்கெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது அவங்க வெளிப்படை என்னங்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன்னா போக தானே பழக தான் தெரியும். அது மாதிரி
கிரிஞ்சாக இருக்கிறது எப்படி இருக்குதுங்கிறது இப்போ தான் தெரியுது. இப்படிலாம் இருக்காங்க அப்படிங்கிறது நீங்களும் புரிஞ்சுக்கணும். அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோ ஒன்று வரும், அதை மறக்காமல் செக் பண்ணி பார்த்துருங்க. டாட்டா.